Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம Sherin's Kitchenல ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போறோம். தீபாவளி ரெசிபி. தீபாவளி அன்னைக்கு ஸ்பெஷல் ரெசிபி நம்ம வீடுகள்ல எல்லாம் செய்வோம். அதுக்கான சூப்பர் ரெசிபி தான். நம்ம நிறைய வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் போடுவோம், நிறைய காம்போ போடுவோம். இந்த மாதிரி நான்வெஜ் வெஜ் இப்படி நிறைய செஞ்சிருக்கோம். என்ன இருந்தாலும் இந்த வருஷத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணியும் அதுக்கப்புறமா சிக்கன் சில்லி, சிக்கன் கிரேவி, அப்புறமா தயிர் பச்சடி, முட்டை, இந்த மாதிரி ஒரு மெனு தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியான வேலை தான். எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முதல் வேலையாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சில்லிக்கு மசாலா தடவி வச்சிட்டோம்னா கடைசியில் அதை பொரிச்சிக்கலாம். அதனால் அதை மசாலா தடவி ஓரமாக எடுத்து வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ முதல்ல மசாலா, நான் சிக்கன் சில்லிக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ எடுத்திருக்கேன். பிரியாணிலையும் நான் வந்து 1 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு 1.5 கிலோ பீஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன். என்ன இருந்தாலுமே நம்ம பிரியாணியில் சிக்கன் பீஸ் இருந்தால் தான் பிரியாணி சாப்பிட்றதுக்கே ஒரு இது இருக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் பீஸ் நான் எப்போயுமே அதிகமாக தான் சேர்த்துக்குவேன். 1 கிலோவுக்கு 1 கிலோ ஒரு சில டைம் சேர்த்துக்கிறது. இன்னொரு டைம் நம்ம வீட்டில் எப்பயுமே நான் செஞ்சேன்னா சொல்கிறேன், 1க்கு 1.5 கிலோ சிக்கன் சேர்த்துருவேன். அப்புறம் என்னென்னா கிரேவி செய்ய தேவையில்லை. ஏன்னா பிரியாணி இருக்குது, பிரியாணியில் பீஸ் இருக்குது, சில்லி இருக்குது, இதெல்லாம் தாண்டி ஒரு கிரேவி வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெறும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க. அதனால கிரேவி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் ரசம் வச்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் கிரேவி வச்சிட்டிங்கன்னா ரைஸ், ரசம் இது மாதிரிலாம் வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி என்னென்னா சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா, நைட் ஆயிடுச்சுன்னா எல்லோரும் பட்டாசு வெடிக்கிறதுக்கெலாம் போவீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு சமைக்கிற வேலை தேவையே இருக்காது. அதனால் மதியமே கிரேவி எதுனா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு தோசையோ இட்லியோ ஊற்றி அதை காலத்தை ஓட்டி விட்டுறலாம். அதுக்காக மதியமே எல்லாம் பிளான் பண்ணி செஞ்சு வச்சுருங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா பட்டாசு வெடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். அதனால் இப்போ வந்து எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல சில்லிக்கு மசால் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது லெமன் புழிஞ்சிக்கலாம். 1 லெமன் அளவுக்கு புழிஞ்சிடலாம். தேவையான உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இது போல் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து இந்த மசால் வந்து கலக்கிறப்போ அந்த மசால் வந்து உதிராமல் வரும் உங்களுக்கு. இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு மசால் வந்து கலந்தாச்சு. இந்த டைமில் உப்பெல்லாம் இருக்கான்னு இந்த மசாலே நீங்கள் சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் போட்டு மசாலா வந்து தடவிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கேரளாவில் ரோட்டு கடைகள்லாம் பார்த்திங்கன்னா சில்லி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும், அதில் வந்து சோம்பு சேர்த்து போட்டு கலந்துருப்பாங்க. அந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பொரிச்சு வர்றப்போ. அவ்வளோதான், சிக்கனுக்கு மசால் தடவி வச்சாச்சு, ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிடலாம். மசால் வந்து சிக்கனுக்கு வந்து தடவி வச்சுட்டோம். அது பக்கம் ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும், இப்படி இருக்குது. அதுக்கப்புறமா கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணியெலாம் தாளிச்சிட்டு தம்மெல்லாம் போடும் பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம கிரேவி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். மட்டன்னா தான் வேக வைக்கணும், அப்படியெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். சிக்கன் செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் இப்போ நம்ம வந்து தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு தேவையான மசாலா, அதுதான் ரொம்ப முக்கியம், அதை பண்ணுறோம். பிரியாணிக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், 3/4 ஸ்பூன் சோம்பு, 3/4 ஸ்பூன் மிளகு, சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 துண்டு, ஒரு சின்ன இந்த மாதிரி சைஸில் ஒரு 10 எடுத்திருக்கேன். ஏலக்காய் 10, 2 அன்னாச்சி பூ, கிராம்பும் பார்த்திங்கன்னா 10 எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10. உங்களுக்கு ஒரு அளவு தெரியணும் அப்படின்றக்காக தான் எல்லாத்தையும் ஒரு நம்பர் கணக்கில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் பிரிஞ்சில் ஒரு 2லேருந்து ஒரு 3. அவ்வளோதான். இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வறுத்து பவுட்ரு பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணுங்கள், அது வந்து நம்ம விருப்பம்தான். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 10லேருந்து ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நல்லா காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாய், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணும்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து புதினா மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். நெய் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேப்பா. நெய் கூடவே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துடலாம். ஒரு 100 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 100 எண்ணெய்னா 100 மில்லி எண்ணெய். காஞ்சதுமே 3 பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம், அதாவது ஒரு 250 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் முழுசாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 வெங்காயம். வெயிட் போடுறீங்கன்னா ஒரு 250 கிராம்.
வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். புதினா மல்லி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். புதினா மல்லித்தலை பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3 4 5 1 கிலோ அளவுக்கு கரெக்டாக நான் 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம். நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாடை போய் எண்ணெய் மட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மசாலா அரைச்சோம் பார்த்திங்களா, பிரியாணி மசாலா, அதை சேர்த்துடலாம். கரெக்டாக நம்ம இந்த பிரியாணிக்கு அளவாக தான் மசாலா அரைச்சிருக்கேன், அதனால மொத்தத்தையும் சேர்த்துட்டேன். மசாலா பாருங்கள் ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து காரத்துக்கு வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயில் இருக்க காரமே நமக்கு போதும், அதனால சேர்த்துக்கல. நான் வந்து சிக்கன் 1.5 கிலோ சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துடலாம் சிக்கன் வதங்கிறதுக்காக. நல்லா வதக்கி விட்டுருவோம். கூடவே ஒரு 2 தக்காளி, அதிகமாக வேணாம், ஒரு தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் மட்டும் 2, பெருசாக இருந்தால் ஒரே தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்போ தான் நல்லா சிக்கன்லேருந்து உப்பெல்லாம் பிடிக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம், கிட்டத்தட்ட நல்லா 10 நிமிஷத்துக்கிட்ட சிக்கன் வேக வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. அப்படியா பிரிஞ்சதுனாலே சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுடலாம். நான் வந்து 1 கிலோ சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன், அதை எடுத்திருக்கேன். நல்லா அரிசி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரிசி அளந்தது பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் 1 பாத்திரம் அரிசி அளந்தேன், அதில் தான் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஒரு லெமன் புளிஞ்சிருக்கேன், அந்த தண்ணியவும் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வேகட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா சிம்மில் வைக்கல, நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டு தண்ணி வந்து வத்திருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போடலாம். இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தை தூக்கி இது மேலே வச்சிடலாம். அப்படியே மூடி வச்சுருவோம். எதுவும் பண்ண வேண்டாம். அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சுருவோம். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். நல்லா மூடி போட்டு இந்த மாதிரி வெயிட்டை தூக்கி வச்சுருங்க. அப்போ தான் அந்த வந்து காற்று வெளியில் வராமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வெந்திருக்கு. நம்ம உடனே எடுத்து பரிமாற வேண்டாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே விட்டுருவோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. பிரியாணிக்கு வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக பிரியாணியோட வேலை முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நம்ம சில்லிக்கும் மசால் தடவி வச்சுருக்கோம். பிரியாணியும் ரெடி. இப்போ 2 ப்ராசஸ் வந்து முடிஞ்சு போச்சு, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அடுத்து இப்போ நம்ம கிரேவி வந்து தாளித்து விட்டுறலாம். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்லி எல்லாம் பொரித்து இதெல்லாம் 10 நிமிஷம் விட்டு எடுத்து சாப்பிட்றப்போ நமக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கிரேவி தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை கிராம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக 2, நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இதில் 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூட மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே போல் வதக்கி விட்டுடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் வதங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 போல் வரமிளகாய். நம்ம அதில் மிளகாய் தூளெலாம் போட்டிருக்கோம், அதனால் காரம் பார்த்துட்டு நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இது கூட 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு. இப்போ இதை வறுத்துடலாம்.
நல்லா மொறுன்னு வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க வேணாம், நம்ம பவுட்ரு தான் பண்ணணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்து கலந்துருவோம். நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெந்து இறக்குறப்ப இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அப்போ தான் நமக்கு கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு அதிகமாக தண்ணி வேண்டாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அருமையான கிரேவி ரெடி ஆயிருச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த மிளகு போட்டதுனால அந்த கலரே ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி. சில்லிக்கு நம்ம அப்போயே வந்து ஊற வச்சுருந்தோம். பசங்க முன்னாடியே ஒரு தடவை பொரித்து சாப்பிட்டாங்க. சரி, பொரிச்சு வீடியோவில் காட்டலைன்னா நல்லா இருக்காதே அப்படின்றக்காக தான் இப்போ காட்டுறேன். பொரிக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும், தனியாக சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் பொரித்து கொஞ்சம் காட்டணும் இல்லையா. சில்லியை வந்து நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்க மசாலா போட்டு நீங்கள் சில்லி பண்ணிங்கன்னா எப்பையும் சாப்பிட்றத விட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பரான ஒரு சில்லி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சில்லி பொரிக்கிறப்போ இது போல் கொஞ்சம் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து வறுத்து எடுக்கிறப்போ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சுது. கிரேவியும் முடிஞ்சுது, சில்லியும் முடிஞ்சுது. மீதிக்கு சில்லியை வந்து இப்போ வந்து போட்டிருக்கோம் கடைசியாக. அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பரிமாறிக்கலாம். பிரியாணி ஆஃப் பண்ணியும் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிடுவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் தீபாவளி ரெசிபி எதுனா செய்யணும் அப்படின்னா, நான்வெஜ்ஜில் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு கிரேவி, ஒரு சில்லி, இந்த மாதிரி தயிர் பச்சடி, முட்டை, இந்த மாதிரியெல்லாம் வெரைட்டி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிரியாணி மட்டுமே செய்கிறத விட கொஞ்சம் கிரேவியும் கொஞ்சம் சில்லியும் அதை எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய நல்ல கிராண்டான ஒரு விருந்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நீங்கள் செய்யுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த நான் கட்டியிருக்க சாரீ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இருக்கிற சாரீ தான். உங்களுக்கு இந்த சாரீ வீடியோ நான் முன்னாடியே போட்டிருப்பேன். இந்த சாரீ வந்து இப்போ கடையில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது, 15 கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி சாரியில். நல்லா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு. பாருங்கள், நான் இந்த சாரீ கட்டிட்டு ஒரு பெரிய விருந்தே செஞ்சுட்டேன். பிரியாணி, கிரேவி, அப்புறம் சில்லி, அப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய விருந்தே செஞ்சுட்டேன். அப்போ கூட நமக்கு வந்து ரொம்ப, அதாவது கசகசன்னு இல்லை, ஏன்டா சாரீ கட்டிட்டு சமைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக கசகசன்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி சாரீ வேணும்னா நீங்களும் நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கோங்க.